ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்னால் ப்ரிவியூ போட முடியல, ரிவ்யூவும் போட முடியல. ரொம்ப பர்சனல் ஒர்க்ஸ் வர பிஸியாக இருக்கேன். ஸோ என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, மன்னிச்சிக்கோங்க. அண்ட் பர்சனலையும் போட முடியல. பட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீ முன்ன மாதிரி போட முடியலனால அப்பப்போ ரெகுலராக வீடியோ வரும். ஸோ அதனால் இந்த தடவை வீடியோ வரும் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேசப்போம் உங்களுக்கே தெரியும். டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ தான், 5th டெஸ்ட் ப்ரிவியூ தான் பேசப்போம். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஆல்ரெடி போயாச்சு. இந்தியன் டீம் ஒரு ஹார்ட் ஃபோர்த் தேர்ட் டெஸ்ட்டில் தோத்துட்டாங்க, 4th டெஸ்ட்டில் சூப்பராக ட்ரா பண்ணாங்க. ஸோ கரண்ட்லி இந்தியா 4th பிளேஸில் இருக்காங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில், இங்கிலாந்து 3rd இருக்காங்க, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு, ஸ்ரீலங்கா 2nd. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ இஸ் த டிசைடர் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்ச்சை இந்தியன் டீம் ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ் ட்ரா ஆகும் 2-2. கப்பை வந்து இந்தியா ரீடைன் பண்ணுவாங்க, ஏன்னா லாஸ்ட் டைமும் 2-2 ட்ரா ஆச்சு. ஆனால் அதே இங்கிலாந்து வந்து ட்ரா பண்ணாலோ இல்லை இங்கிலாந்து ஜெயிச்சாலோ கப்பு இங்கிலாந்துக்கு போயிடும். ஸோ இங்கிலாந்து இந்த சீரீஸை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் 2018 அப்புறம். ஸோ என்ன நடக்க போகுதுன்றது 5th டெஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ தான் நம்ம பேச போகிறோம். 2 டீமோட பிளேயிங் 11, யார் ஆட போகிறா, யார் ரெஸ்ட்டு, பிச்சு எப்படி இருக்க போகுது, எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இது ஒரு சூப்பர் டெஸ்ட் மேட்ச் டு ரிமெம்பர் மக்கள் இந்த சீரீஸு. ஏன்னா ஆடின 4 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 days வரைக்கும் போயிருக்கு, அண்ட் ஆல்சோ லாஸ்ட் செஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ தட் இஸ் வெரி 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 ரேர் டு சீன் டெஸ்ட் கிரிக்கெட் நவடேஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இந்த இங்கிலாந்து பாகிஸ்தான், இங்கிலாந்து நியூசிலாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே 3-4 நாள்லேயே முடிஞ்சிடுது. ரொம்ப ரேராக இருக்குது இப்போ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து 5 days போகிறதுன்றது. அது இந்த சீரீஸில் எல்லா மேட்சும் 5 days த்ரில்லிங்காக போயிருக்குன்றதுலாம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ திஸ் சீரீஸ் வில் ஆல்வேஸ் ஒன் டு ரிமெம்பர். 4th டெஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாமே. 4th டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்க, நல்லா ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட் டே. பட் செகண்ட் டே 338 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கால் உடஞ்சி ரிஷப் பண்ட் வந்து சூப்பரானார். பட் இட் வாஸ் ஆல் பென் ஸ்டோக்ஸ் ஷோ. ஒரு 5 எடுத்தார் பவுலிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பர் 150, செம்மையாக ரெக்கார்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணார். 150 வித் பேட், 5 வித் பால், ஃபுல் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஷோ தான். அது இல்லாமல் ஜோ ரூட் ஒரு செஞ்சுரி. இங்கிலாந்து 690 அடித்தாங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் டன் அண்ட் டஸ்டட் நிலைமையில் இந்தியா பார்த்தீங்கன்னா 0-2 சாய் சுதர்ஷன், ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்ததுங்க பார்ட்னர்ஷிப் சுப்மன் கில், கேஎல் ராகுல் ஆல்மோஸ்ட் 200 runs க்ளோஸ் டு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. கேஎல் ராகுல் ஒரு வெல் டிசர்வ் சென்ச்சுரி மிஸ் பண்ணார். பட் 238 balls 90. அண்ட் சுப்மன் கில் ஒரு மேட்ச் டிஃபைனிங் சென்ச்சுரி 103 கேப்டன்ஸ் நாக். செம்மையாக வளர்ந்துட்டு வராரு. இந்த சீரீஸ் 1 to ரிமெம்பர் ஃபார் இஸ் லைஃப். ஆனால் இவங்க 2 பேர் போட்ட பார்ட்னர்ஷிப்பில் இந்தியன் டீம் ஓரளவு 5th டேல கான்ஃபிடென்ட்டாக என்டர் ஆனாங்க. அண்ட் ஆல்சோ நல்லா போட்டாங்க. ஏன்னா விதை இவங்க போட்டது, அதுக்கப்புறம் அதை வந்து விளைச்சது ஜடேஜான், வாஷிங்டன் சுந்தர், உங்களுக்கே தெரியும். ஸோ கில் அண்ட் கேஎல் ராகுல் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க பர்ஃபார்மன்ஸ் டாக் ரொம்ப உதவுச்சுன்னே சொல்லலாம். அட் த எண்ட் இவங்க 2 பேர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இங்கிலாந்து பண்ணது பிடிக்காத விஷயம், லாஸ்ட்டில் ஹேண்ட் ஷேக்ஸ் கொடுத்தாங்க. ஜடேஜா 18 அண்ட் வாஷி 18 இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ செஷன் கடந்து சென்ச்சுரி கிட்ட வந்து நீங்கள் ஹேண்ட் ஷேக் ஒத்துட்டிங்கன்னா அவங்க எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வாட் இந்தியன் டீம் டிட் வாஸ் பர்ஃபெக்ட். இங்கிலாந்து டீம் ரொம்ப வஸ்ட்டாக பண்ணாங்க. அதுவும் ப்ரூக்கு கிட்ட பால் கொடுக்குறேன் அடிச்சுக்கோன்னு சொன்னதான் ரொம்ப ஃபஸ்ட்டு. பட் ஜடேஜா அண்ட் வாஷி ப்ரூவ் தேர் வொர்த். சூப்பராக ஆடினாங்க 2 பேரும், செம்ம சென்ச்சுரி. ஸோ இவங்க 4 பேர் ஆடவே இந்தியன் டீம் ட்ரா பண்ணாங்க 425-4. 4th டெஸ்ட் இங்கிலாந்து கையில் இருந்தது விட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஸோ இந்தியா. ஸோ ட்ரா ஆயிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4th டெஸ்ட் புரிஞ்சிச்சு, 5th டெஸ்ட் போவோம். ஃபேக்ட் ஆஃப் டேல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் இது வரைக்கும் கென்னிங்டன் ஓவரில் 15 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காங்க. ஆனால் என்ன கொடுமைனா 15 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் தான் இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க, 7 மேட்ச் ட்ரா இருக்குது. பட் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா லாஸ்ட் டைம் இந்தியா இங்கிலாந்து இந்த கென்னிங்டன் ஓவரில் ஆடும்போது இந்தியன் டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. பட் WTCயில் தோற்று வச்சிருந்தாங்க. பட் எனிவேஸ் இந்தியாவுக்கு கொஞ்சம் இந்த பிச்சில் வந்து லாஸ்ட் ஒரு 2 டைம் ஆடவே கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும், பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணணும். பட் எனிவேஸ் இந்தியாவுக்கு இங்கேயும் ஒரு புவர் ரெக்கார்டு. பட் அட்லீஸ்ட் 2 மேட்சாவது ஜெயிச்சிருக்காங்க. சரி, இந்தியா ரெக்கார்டு ஓகே. ஸ்டேடியம் ரெக்கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து மெஜாரிட்டி ஃபாஸ்ட் பால்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குற பிச்சு. மான்செஸ்டர் மாதிரி கொஞ்சம் கூட ஸ்பின்னுக்கு எதுவாகுது, அங்கேயாவது கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எடுத்துச்சு. இங்கே ரொம்ப ரேரு. பட் இந்தியன் டீம் குல்தீப் ஆட போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 338 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 304 இருக்குது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 274 இருக்குது. ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 220 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் லாஸ்ட் 10 மேட்சஸில் 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் டீம் 3 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் இங்கே பெஸ்ட்டு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். டாஸை ஜெயிச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் எனக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ இங்கே நியூ பாலில் சூப்பராக சீமஸ் அசிஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ சீமஸ் இங்கே நிறைய விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இந்தியா கிட்ட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியன் டீமோட ஸ்குவாடு பார்த்துருவோம். 5th டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங் ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு தெரில. பட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகாஷ்தீப் ஃபிட் ஆகிடுவார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குல்தீப் யாதவ் வில் கேட்க சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு பலான்னு தெரில, கம்போஜ் ஆடுறான்னு தெரில. பும்ரா ஆட போகிறாரா இல்லையா அதுவும் தெரில. பட் ரிஷப் பண்ட் ரூல்ட் அவுட். அவருக்கு பலா நாராயண் ஜெகதீசன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ஆட மாட்டார். எப்படி இருந்தாலும் த்ரூ ஜுவல் தான் ஆட வைக்க போகிறாங்க. மற்றபடி
மற்றபடி அதே பிளேயிங்கில் தான் இருக்கும் மக்கள் இந்தியன் டீமுக்கு. ஜெகதீசன் இன்க்ளூட் ஆயிருக்காரு. அஷ்தீப் ஃபிட்டான்னு தெரில, ஆகாஷ்தீப் ஃபிட்டான்னு தெரில. பட் அன்ஷுல் கம்போஜ், பும்ரா, ரிஷப் பண்ட், தக்கூர் இந்த 4 பேர் இப்போ இடம் போக வாய்ப்பு இருக்குது. அதில் பண்ட் கண்டிப்பாக அவுட்டு, ஜுரேல் வந்துடுவார். பட் மீதி 3 சேஞ்ச் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் லெட்ஸ் சி, இதுதான் வந்து இந்தியன் டீமோட 5th டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட். ஸோ பிளேயிங் லோன் பார்த்துருவோமே, இது நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இப்படி இருக்கும்னு. லெட்ஸ் சி, இப்படி இல்லாமலும் போகலாம். உங்களோட பிளேயிங் லோன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங். நம்பர் 3 எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ரன் சாய் சுதர்ஷன் கொடுப்பாங்க, 50 போட்டார். நம்பர் 4 கேப்டன் கில். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பண்ட்டு கிடையாது, அவர் இன்ஜுரி ரூல்ட் அவுட்டு, ஒரு 1 மந்த் வரமாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக த்ரூ ஜுரேல். நம்பர் 6 ஜடேஜா. நம்பர் 7 வாஷிங்டன். நம்பர் 8 பேட்டிங் டெப்த்துக்காக ஷர்துல் வைக்க போகிறாங்களா இல்லை குல்தீப் யாதவ் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ரிப்போர்ட்ஸ் படி குல்தீப் தான் ஷர்துல் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பும்ரா ஃபிட்டாக இருந்தால் பும்ரா, அப்படின்னா அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா வந்துடுவார். முகமது சிராஜ் ஆஸ் யூஷுவல் ஆடுவார். பாவங்க ஒரு ஆகாஷ் தீப் வந்து அன்ஷுல் கம்போஜுக்கு போல வருவான்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கம்போஜ் ஸ்பீட் இல்லை. ஸோ ஆகாஷ் தீப் வருவாங்க, நான் போட்டிருக்கேன். லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஹஸ் பீன் இன் தேர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் இந்த ரீசெண்ட் 1 இயர். ஆஸ்திரேலியா டூர்லேருந்தே நல்லா ஆடிருக்காங்க. எஸ்பெஷலி கேஎல் ராகுலுங்க மேன் ஆஃப் சாலிடிட்டின்னு சொல்லலாம். அதுவும் ஓவர்சீஸ் கண்டிஷனில் கிங் விராட் கோலிக்கு அப்புறம் இவர் தான் ஒரு தனி ஸ்டார்ட் பண்ணினார். சூப்பராக ஆடுறாரு. ஆனால் ஸோ இஸ் டேக்கன் இஸ் டைம் அண்ட் பால்ஸ் நிறைய எடுத்தாலுமே நல்லா ஆடுறாரு. சாலிடிட்டி காட்டுறாரு கேஎல் ராகுல். ஐ லவ் டு சீ ஹிம். அட்லீஸ்ட் டிசர்வ் அ செஞ்சுரி இன் 5th டெஸ்ட். நல்லா ஆடினார் இந்த 2 இன்னிங்ஸ்லையும். அன்ஃபார்ச்சுனேட்லி செஞ்சுரி போட முடியல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடினா ஒரு இன்னிங்ஸ் கோட்டை விட்டுறாரு. அவர்கிட்ட அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையும் கன்சிஸ்டன்சி காட்ட மாட்டாரு. பட் எனிவேஸ் இவங்க 2 பேர் சூப்பராக ஆடினாங்க. 4th டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 செஷன் பேட்டிங் நல்லா ஆடினாங்க, விக்கெட் விடாமல் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த டெஸ்ட்லையும் கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வால் 2 பேரும் 50 போட்டாங்கன்னா இங்கிலாந்து கட்டலமாக ஃபஸ்ட் செஷன்லேயே காலி ஆகிடுவாங்க. செஞ்சுரிலாம் போட்டால் சொல்லவே வேணாம். பட் இவங்க 2 பேர் டக்குன்னு அவுட் ஆகிட்டா மாட்டிப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்டார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டுலம் கிளாக் மாதிரி மாற்றி ஒருத்தரே ஆட வைக்கிறாங்க. ஆனால் இந்த அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப பாவங்க. அவர் ஸ்குவாடில் செலக்ட் ஆகி 15 மெம்பர்ஸ் இது வரைக்கும் டெபியூ பண்ணிட்டாங்க. பட் அவர் இன்னும் டெபியூ பண்ணல. பாவம் இவர் எப்போ ஆட வைக்க போகிறாங்க தெரியல. கருண் நாயர் ஒரு 5 இன்னிங்ஸ் நல்லா பண்ணார். பட் 50 அடிக்கலன்னு தூக்கிட்டாங்க. சாய் சுதர்ஷன் 50 அடித்தார், நல்லா ஆடினார். பட் செகண்ட் இன்னிங்ஸில் விட்டார். பட் ஓகே, லெட்ஸ் சி, இன்னொரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் சாய் சுதர்ஷன் தான் ஆட போகிறாரு. ஸோ அவர் பிளேயிங் லெவனில் இருக்கணும்னா அவருக்கு இது ஒரு டூ ஆர் டே மேட்ச். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் துண்டு அபிமன்யு ஈஸ்வரன் கொடுத்துருவாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் அவர் இந்த பிளேயிங் லெவலில் இருக்கணும்னா இந்த மேட்சை யூஸ் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் அகைன் ஒரு 50 போட்டால் தான் இருக்க முடியும், இல்லைனா கஷ்டம். பட் ஆனால் டீமுக்கு உதவணும், அது மெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் கில். ஐயோ, கேப்டன்சி பற்றி நான் அவ்வளோவா ரேட் பண்ண விரும்பல. கொஞ்சம் இப்போ தான் லேர்ன் பண்ணுறாரு. பட் ஆஸ் அ பேட்ஸ்மனாக ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டூராக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் சுனில் கவாஸ்கர் ரெக்கார்டை 4 சென்ச்சுரிஸ் பிரேக் பண்ணிட்டாரு. லீடிங் ரன் ஸ்கோர் டெஸ்ட் சீரிஸ் பிரேக் பண்ணிட்டாரு. இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டான் பிராட்மன் வந்துட்டார். இப்போ ஒரு சீரிஸ் வந்து ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் என்ன சொல்கிறது ரெக்கார்ட்ஸ் மேலே ரெக்கார்ட்ஸ் படைக்க முடியும்னு கில்லை பார்த்து கற்றுக்கலாம். அப்பா எத்தனை ரன்ஸு, எத்தனை சென்ச்சுரி. லீடிங் ரன் கெட்டர் ஆஃப் தி சீரீஸ்னால் சுப்மன் கில் தான். ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேபுலஸ் டெஸ்ட் கரியர் இந்த சீரிஸ் சொல்லவே ஆனோம். ஏன்னா என்ன கேப்டன்சியில் இல்லைனாலும் பேட்டிங்கில் மானாவாரியாக ரன்னு குவிச்சு வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 800 ரன்ஸ். ஒன் ஆஃப் ஹிஸ் ட்ரீம் சீரீஸ்னு சொல்லலாம். கேப்டன் சுப்மன் கில் விட பேட்ஸ்மேன் சுப்மன் கில் இப்போ வேலைலாம் போக மாட்டார். டாப் 10 ரேங்கிங்ஸ்லையும் வந்துட்டார். ஸோ ஹாப்பி டு சீம். ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் விராட் கோலியும் நல்லா வளர்ந்து வரணும். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் அவர் ஒரு சென்ச்சுரி அடித்தா தான் காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். பாவங்க மனுஷன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. உயிர் என்ன சொல்கிறது, அந்த தன் சாவி செட்டை பயில் வைத்து அந்த லிரிக்ஸ் அப்படி ரிஷப் பண்ட்டுக்கு சூட் ஆகும். என்ன தான் கிட்ட போய் தோத்தாலும் மனுஷனோட கம்பேக் தாங்க. ஏன்னா அவ்வளோ காலில் அடி வாங்கியுமே அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆட வந்தார். தட் ஷோஸ் இஸ் ஸ்பிரிட், தட் ஷோஸ் இஸ் கமிட்மெண்ட். ஹேட்ஸ் ஆஃப் ரிஷப் பண்ட். பட் பாவம் இன்ஜுரி அடி வாங்கிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக த்ரூ ஜுரேல் தான் அந்த டெஸ்ட் ஆட போகிறார். த்ரூ ஜுரேல் இது பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து லாஸ்ட் டைம் இந்தியாவில் இருந்தப்போ அவர் டெஸ்ட் சீரிஸ் டெபியூ பண்ணார். அதுக்கப்புறம் ஆள காணோம். ஸோ இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவர் எப்படி பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 50 கஷ்டம். பட் நல்லா 30-40 பண்ணாலே அதிசயம். இவங்க 2 பேர் பற்றி பேசாமல் எப்படி முடிக்கிறது. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 2 மெயின் பில்லர்ஸ். அண்ட் ஆல்சோ வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளச் கார்ட் சுந்தர்னே சொல்லலாம். கீ கண்டிஷன்ஸில் இந்தியன் டீமை பெயில் அவுட் பண்ணியிருக்காரு. கேபாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2023 அகமதாபாதாக இருக்கட்டும், இப்போ மேன்செஸ்டராக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் அ பேட்ஸ்மனாக சூப்பராக க்ரூம் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காரு அவரை. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஸ்கோர் பண்ணால் அதுக்கு முன்னாடி 2 90s தான் வச்சிருந்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர். பேட்டிங்கில் வேற லெவலில் இந்தியன் டீமுக்கு ஒரு ஃபைண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. பவுலிங் மட்டும் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா விக்கெட்ஸ் எடுத்தாலும் ரன்ஸ் லீக் பண்ணுறாரு, அது பார்க்கணும். ரவீந்திர ஜடேஜா கண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஈக்குவல் டு பென் ஸ்டோக்ஸ் இந்த கரண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஏரானா அது ஜடேஜா தான். மோர் தென் 5000 ரன்ஸ், 500 விக்கெட்ஸ். வேறு லெவல் ஜடேஜா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். பேட்டிங் சொல்லவே வேணாம். பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் 5th டெஸ்ட்டில். பால் திரும்புதோ இல்லை, இவங்க கொஞ்சம் விக்கெட் எடுக்கணும், பேட்டிங்கில் ரன் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க குல்தீப் அதை ஆட வைங்க. பட் அவர் சூட்டபுளாக மேன்செஸ்டர் விக்கெட்டுக்கு தான் சூட்ட வந்திருப்பார் 4th டெஸ்ட்டில். அங்கே ஆட வைக்காமல் இங்கே வந்து ஆட வைன்றாங்க. பட் இங்கே பாலே திரும்பாது. அதனால ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருக்காது.
இந்த ஸ்டேடியமில், உங்களுக்கே தெரியும். பட் என்னன்னு தெரில, இவங்க வந்து குல்தீப் யாதவ் ஆட வைக்கலன்றதுக்கு ஆட வச்சிட்டோன்னு சொல்லிட்டு மேட்ச்சை தோத்துட்டாங்கன்னா இதனாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் வந்து உங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணுவார், நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஆட முடியாது. ஸோ குல்தீப் யாதவ் இந்த டெஸ்ட் மோஸ்ட்லி ஆட வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் see அவர் என்ன பண்ணுறாரு. அப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் தான் வெளியே போனோம். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி ரூல்ட் அவுட்டு. ஸோ பாவம், அவருக்கு ஒரு நல்ல சீரிஸ் அமைஞ்ச மாதிரி இருந்தது, போயிட்டார். ஷர்துல் தாக்கூர் பாவங்க, ஏன்னா கேப்டனே வந்து உங்களுக்கு நான் பவுலிங் ரொம்ப ரேராக தான் கொடுப்பேன்ற போது அஸ் அ பேட்ஸ்மனாக அவர் வந்து டீமில் ஆடுறது அவருக்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அவர் பவுலராக தான் இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணார். ஓவர்சீஸில் 5-4 எடுத்திருக்காரு, செஞ்சுரியும் வச்சிருக்காரு, என்ன சொல்கிறது 50s 90s வச்சிருக்காரு. பட் அவரை நீங்கள் ஒரு பேட்ஸ்மனை யூஸ் பண்ணிங்கன்னா அது குல்தீப் யாதவே ஆடிட்டு போகலாம். மை பெஸ்ட் ஒப்பீனியன். பவுலராக ஆடுங்க, 15-20 ஓவர் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு 10 ஓவர் 8 ஓவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆடாமே குல்தீப்பே ஆடலாம். அது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ வரதாங்க பெரிய டிபேட்டு. ஜஸ்பீர் பும்ரா இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னார், நான் 3 டெஸ்ட்டு தான் ஆட போகிறேன், 2 டெஸ்ட் எனக்கு ஒர்க்லோட்னால ரெஸ்ட்டுன்னாங்க. ஆனால் 4th டெஸ்ட்லேயே பும்ரா பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் ஆடி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் கணக்குப்படி பார்த்தா 5th டெஸ்ட்டு பும்ரா ஆட முடியாது, ஆட மாட்டார். பட் இந்தியன் டீமோ கம்பீரோ இல்லை மார்னே மார்க்கலோ அவர் ஃபோர்ஸ் பண்ணி ஆட வைக்க போகிறாங்களா, அவர் ஒர்க்லோட் புஷ் பண்ண போகிறாங்களா, இன்ஜுரி மாதிரி எதாவது வரப்போதா, அந்த பயம் எல்லாருக்குமே ஓடிண்டே இருக்குது. ஸோ அதனாலேயே பும்ரா 5th டெஸ்ட்டு ஆடுவாரா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியிலே போயின்னு இருக்கு. ஏன்னா பும்ரா இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பும்ராவே அடிச்சிட்டாங்க 4th டெஸ்ட்டில் 100 runs ஃபஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணார். பட் என்னன்னாலும் பும்ரான்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த பயத்தை ஃபேக்டர் கிரியேட் பண்ணணும். பும்ரா இருப்பாரா இல்லையான்னு தெரியல. நானாக இருந்தால் ஆட வைப்பேன், ரெஸ்ட்டு என்னன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் நான் ரெஸ்ட்டே கொடுத்துட்டு ஆகாஷ்தீப் ஆட வைக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லைனா யார் ஆட வைக்க போகிறான்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ரொம்ப வேவார்டாக இருந்தார். பட் வேறு வழியில் பும்ரா ஆட போயிட்டான்னா இவர் தான் ஆடணும். ஏன்னா அன்ஷுல் கும்போஜ் அந்த அளவுக்கு ஸ்பீடும் பண்ணல, லென்ஸும் அடிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக ஆகாஷ்தீப் பண்ணிட்டான்னா வேறு வழியில் பிரசித் கிருஷ்ணாவை தான் இவங்க ஆட வைப்பாங்க பும்ராக்கு பதிலாக. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் ஃபிட்டாக இல்லையான்னு தெரியல, அவரை பற்றி அப்டேட்டே இல்லை. முகமது சிராஜ் பாவங்க, அத்தனை டெஸ்ட்டு ஒர்க் லோட். நீங்கள் எல்லோரும் நம்ம பும்ரான்றோம், பட் சிராஜோட ஒர்க் லோட் யாருமே பார்க்க மாட்டோம். அவர் வந்து நாயாக உழைக்கிறார் பவுலிங் போட்டு, என்னதான் லீக் பண்ணாலும் அவரோட டார்க் ஹார்ஸ், அவர் ஒர்க் ஹார்ஸ் அவரை பற்றி சொல்லவே முடியாது. ஸோ சிராஜ் இந்த இம்பாக்ட் இந்த டெஸ்ட்டில் ரொம்ப வைட்டலாக இருக்கும் பும்ரா இல்லைனா. ஏன்னா ஆகாஷ்தீப்பும் அடி வாங்கினான்னு வைங்க, இந்த இந்தியன் பவுலிங் பயங்கரமாக அடி வாங்கும். இப்போயே அடி வாங்குற நிலைமையில் தான் இருக்குது. பட் இது இன்னும் அடி வாங்காமல் பார்த்துக்கணுன்னா இவங்க நல்லா போடணும். அன்ஷுல் கம்போஜ் வந்து நான் நிறைய எதிர்பார்த்தேங்க 4 டெஸ்ட்டில் டெபியூ பண்ணும்போது. ஏன்னா A2ல் நல்லா பண்ணார். பட் இங்கேயும் நல்லா பண்ணான்னு பார்த்தா இங்கே 130 மேலேயே ஒரு ஸ்பீட் கிளாக் பண்ண மாட்டாரு, ஏன்னு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா 135 138 போடக்கூடிய பவுலர். அவர் ஏன் 125 to 129 மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல, நல்லா போட மாட்டாரு. ஹிட் த டெக் பவுலர், சீம் மூமெண்ட் கொஞ்சம் இருக்கும். பட் ஏன் அன்ஷுல் கம்போஜ் அந்த மாதிரி பார்த்த அன்ஷுல் கம்போஜா இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனாலே இந்தியன் டீம் இவரை ட்ராப் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஆகாஷ்தீப் ஃபிட் ஆகிட்டாருன்னா அவர் எடுத்துருவாங்க. இல்லை ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ப்ரூவ் பண்ணோம் அன்ஷுல் கம்போஜ், அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணோம். லெட்ஸ் see என்ன பண்ணுறாங்க. இந்தியன் டீமுக்கு வீக்னஸே ஃபாஸ்ட் பவுலிங் தாங்க. பட் ஸ்பின்னு நல்லாயிருக்கு, பேட்டிங் நல்லாயிருக்கு. ஸோ ஆப்போசிட் இங்கிலாந்து டீம் பக்கம் போவோமே. இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மாதிரி ஒரு இந்தியாவோட ஒரு பாடாவதி பவுலிங்கில் என்ன போட்டு அதை வச்சு 2-1 லீடு இருக்காங்கன்னா அது ஒரு அதிசயமான ஷாக்கிங் மேட்டர் தான். ஏன்னா அவங்க பேட்டிங்னாலே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பவுலிங்கில் ஒரே ஆள் பென் ஸ்டோக்ஸ் லீட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் இந்த 5th டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஜாக் காலி, பென் டக்கெட்டு, ஓலி போப்பு, ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக்ஸு, பென் ஸ்டோக்ஸு, ஜேமி ஸ்மித்து, கிறிஸ் வோக்ஸு, லயம் டாசன், பிரைடன் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர். என்னன்னா இப்போ 5th டெஸ்ட்டுக்கு ஜேமி ஓட்டன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ஜேமி ஓட்டன் வந்தார்னா யார் இடத்துல வருவார், பிரைடன் கார்ஸா கிறிஸ் வோக்ஸான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த 4th டெஸ்டான பிளேயிங் லோன் தான் இங்கிலாந்து ஆடுவாங்க. அவங்க எப்படியும் ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளேயிங் லோன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு தெரிஞ்சிடும். பட் நான் அது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஜேமி ஓட்டன் தெரியல எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. லெட்ஸ் see. பட் இது மோஸ்ட்லி இங்கிலாண்டோட பிளேயிங் லோன் இப்படி தான் இருக்கும். சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. 3 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின்னர், பென் ஸ்டோக்ஸ் அவங்களோட மெயின் ஃபாஸ்ட் பவுலராக ஆடுறாரு. ஸோ நல்லாயிருக்கு. இங்கிலாந்து டீம் பற்றி பேசணும்னா அவங்க டீம்லேயும் இந்தியா மாதிரி ஓப்பனிங் கண்ணுங்க. ஜாக் காலி, பிரெண்ட் டக்கெட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தூக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்டேஜாக நீங்கள் ரன்ஸ் ப்ரெஷர் பைலப் பண்ணலாம். இல்லை அவங்களை அடிக்க விட்டிங்கன்னா அவங்களோட வேலையை காமிச்சிருவாங்க. நான் 2 பேரும் பேஸ்பால் அப்ரோச் ஆடி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டில். 2 பேரும் நல்ல ஸ்நாக் ஆடினாங்க. பட் சென்ச்சுரிஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஜாக் காலி 70 84 பிரெண்ட் டக்கெட் கிட்டத்தட்ட 92. பட் செம்மையாக ஆடுவாங்க. இவங்க 2 பேர்கிட்ட ஒன்றே ஒன்று தாங்க, இவங்க வந்து ODI ஃபார்மேட்டில் தான் ஆடுவாங்க. ரொம்ப பால் தின்ன மாட்டாங்க. ஒரு 2-3 பால் டாட் ஆனால் அடுத்த 2 பால் 4 வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் பென் டக்கெட், ஜாக் காலி. ஸோ இவங்க 2 பேரும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ 2 இன்னிங்ஸ்லையும் சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். பட் இவங்களை நீங்கள் ஆட விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரன்ஸ் வந்துன்னே இருக்கும். மழை மாதிரி நீங்கள் பக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே 100 வந்துடும். அந்த மாதிரி பிளேஸ் இவங்க. ஸோ இவங்க விக்கெட் யார் எடுக்க போகிறாங்க பார்க்கலாம். அப்படி இல்லைனா இங்கிலாந்து அப்படி தான் பேஸ்பால் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த அப்கமிங் ஏரான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே மேட்ச்சில் எத்தனை ரெக்கார்டை பீட் பண்ணான்னு பார்த்தீங்களா. ரிக்கி பாண்டிங், ஜாக் காலிஸ், குமார் சங்கக்காரர் ஆல்ரெடி இத்தனை ரெக்கார்ட்ஸ் இவங்களோட ரன்ஸ் எல்லாம் பீட் பண்ணிட்டு இப்போ டாப் 2ல் இருக்கார். ஜஸ்ட் 2220 ரன்ஸ்
பிஹைண்ட் சச்சின் டெண்டுல்கர். அதை அஷ்டானா டெஸ்ட் கிரிக்கெட்லேயே ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் ஜோ ரூட்டாக மாறிடுவார். அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக கிரியேட் ஆகும். ஸோ ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட்டு கோவிட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 செஞ்சுரி 4 வருஷத்தில் வச்சிருக்காரு. அன்ரியல் ஸ்டாட்டு செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கிலாண்டோட மாடர்ன் டே லெஜெண்டாக மாறிட்டு வரார். ஆல்சோ செஞ்சுரி வேறு ஆச்சார் லாஸ்ட் டெஸ்ட்டில். ஸோ இட் வில் கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த டெஸ்ட்லையும் செஞ்சுரி போடுறாருன்னு பார்ப்போம். இல்லை அட்லீஸ்ட் 50 வந்தாலே பெருசு. ஜோ ரூட் தாங்க அனாக்கி இங்கிலாண்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலி போப்பன், ஜாரி ப்ரூக். இவங்க 2 பேருமே இன்கன்சிஸ்டன்ட் தான். ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாங்க. ஹாரி ப்ரூக் வந்து ஒரு ஃபெயிலியர்னே சொல்லுவேன். அவர் கொஞ்சம் ரொம்ப வாயாராரே தவிர பேட்டிங்கில் ரொம்ப ரேராக தான் அடிக்கிறாரு. ஓலி போப்பு நல்லா ப்ராமிஸ் காட்டுறாரு. பட் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல 50-60s. பட் இவங்க 2 பேருக்கிட்டேருந்து இங்கிலாந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஓலி போப்பு ஹாரி ப்ரூக்கை கம்பேர் பண்ணால் ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே ஆறாரு. ஒரு இன்னிங்ஸ் ஆடினா இன்னொரு இன்னிங்ஸ் விட்டுறாரு. பட் ஹாரி ப்ரூக் வந்து கொஞ்சம் டென்டேட்டிவாக ஆறாரு, டக்குன்னு அவுட் ஆகிறார். ஸோ அவரோட ஸ்டெபிலிட்டி நம்பர் 5 ரொம்ப தேவை இங்கிலாந்துக்கு. அவரும் அவுட் ஆகிட்டாருன்னா மாட்டிப்பாங்க இங்கிலாந்து. ஸோ அதனால் ஓலி போப்போட ஹாரி ப்ரூக் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கிலாந்து டீம் என்ன ஆகுதுன்னு பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எவர் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் சுப்மன் கில்னா இந்த சைடு பென் ஸ்டோக்ஸ் சொல்லுவேன்ப்பா. பவுலிங்கில் என்னமா பண்ணுறாங்க. இது ஒரு சீரீஸில் இத்தனை விக்கெட் பென் ஸ்டோக்ஸ் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 விக்கெட்ஸ். அண்ட் என்ன சொல்கிறது, கிளச் விக்கெட்ஸாக எடுக்கிறாரு, சூப்பராக பண்ணுறாரு. பேட்டிங்கில் பெஸ்ட்டு சீரீஸுங்க. ஒரே மேட்ச்சில் ஒரு கேப்டனாக 150 and 5 எடுக்கலாம் ரொம்ப ரேரு. பென் ஸ்டோக்ஸ் அந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டீம். செம்ம ஃபார்மில் இருக்கார். பேட்டிங்கோட பவுலிங்கில் ரொம்ப டெட்லியாக தெரிகிறாரு. இந்த பென் ஸ்டோக்ஸ் தாங்க நம்ம பார்க்க ஆசைப்படுறோம். பார்க்க சூப்பராக இருக்குது. டீமையும் சூப்பராக வழி நடத்துறாரு. பேட்டிங்லையும் சூப்பராக பண்ணுறாரு, பவுலிங்லையும் பண்ணுறாரு. இந்த பென் ஸ்டோக்ஸ் 5th டெஸ்ட்டில் வந்து அவ்வளோதான். இங்கிலாந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ட்ராப் பண்ணால் சீரிஸ் ஜெயிக்க பார்ப்பாங்க, இல்லை வின் பண்ண வெறியிலே போவாங்க. செம்மையாக ஆறார் பென் ஸ்டோக்ஸ். அவர் எப்படி இந்தியா நடத்துறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேமி ஸ்மித். இவர் ஒரே கியர் தாங்க, அக்ரெசிவாக தான் ஆட போவார். இவர் வந்து டைம் எடுத்துலாம் ஆட மாட்டார். கண்டிப்பாக இவர் வந்து நீங்கள் ஒரு 30 balls அவுட் பண்ணலன்னா இவர் ஒரு 50-70 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா வந்து இவர் அக்ரெசிவ் அப்ரோச் தான் ஆடுவார் லோ டவுன் ஆர்டரில். ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஹாரி ப்ரூக்கை விட பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜேமி ஸ்மித் தான் டெட்லியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விக்கெட்ஸ் சீக்கிரம் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நின்ட்டாங்கன்னா அடின்னு அடிப்பாங்க. அதில் தான் இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க எப்பயும். ஸோ ஜேமி ஸ்மித் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பவுலர்ஸ் போவோம். கிறிஸ் வோக்ஸ் அண்ட் ஜோஃபர் ஆர்ச்சர். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம்மையாக போட்டாங்க 4th டெஸ்ட்டில். பட் ஏன் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஸ்பீடு போச்சுன்னு தெரியல. கிறிஸ் வோக்ஸ் இனிஷியலாக அந்த 0 for 2 அந்த ஸ்பெல்லாம் சூப்பராக போட்டார். பட் அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் டே 4லேயே எல்லாம் ரொம்ப டயர்ட் லெக்ஸாக ஆகிட்டாங்க. அதனால் ஸ்ட்ரென்த்தே இல்லை. 5th டெஸ்ட்டில் போடணுமேன்னு போட்டாங்க, ஒரு வெரி தெரியல. அதுவும் ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் லென்த்து ரொம்ப டவுன் த லெக் சைடு ரொம்ப ஸ்டே ஆச்சு ஆஃப்ஸில். ஸோ அதனால் லென்த்லேயே போடல. ஸோ இவங்களுக்கு ரொம்ப போர் போட்டாலும் கஷ்டங்க, ஒர்க் லோட் நிறைய இருக்கும். ஸோ அதனால் 5th டெஸ்ட்டில் இவங்க அந்த ஃபுல் ஃபிட்னஸோட போடுவாங்களா இல்லை எப்படி போட போகிறாங்க தெரியல. ஃபுல் ஃபிட்னஸோட போடலாம். இந்தியாவுக்கு அட்வான்டேஜ், இங்கிலாந்துக்கு டிஸ்அட்வான்டேஜ். அப்போ ஃபுல் ஃபிட்டில் போட்டாங்கன்னா ஆர்ச்சரியும் ஓக்ஸையும் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆல்சோ பால் கொஞ்சம் சீமாகவும் ஸ்விங்காகவும் ஓவரில். ஸோ இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் இங்கிலாந்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைடன் கார்ட்ஸ். நீங்கள் சென்டரில் பார்க்குறோம் பிரைடன் கார்ட்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹிட் த டெக் பவுலர் தான். ஒன்று வந்து மார்க் உட்மானிக் பவுலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு போட்டு ரன்னு லீக் பண்ணுவார். அப்படி இல்லைனா டெட்லி டெலிவரிஸும் போடக்கூடியது. ஸோ பிரைடன் கார்ட்ஸோட செகண்டரி ஸ்பெல் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பிரைடன் கார்ட்ஸ் வந்து அப்பப்போ பேட்சியாக தான் இருந்திருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் நல்லா போட்டால் ஒரு இன்னிங்ஸ் வேவர்டாக போடுறாரு. 2 இன்னிங்ஸும் சேர்ந்த மாதிரி நல்லா போடலனாலும் ஆனால் அவர் டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. நல்லா லென்ஸ் அடிக்கிறாரு. பட் ரன்ஸ் லீக் பண்ணாலும் கொஞ்சம் அவர் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். பார்ப்போம் 5th டெஸ்ட்டில் அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏன்னா ஓக்ஸோ ஆர்ச்சர்லையோ யாராவது ஒருத்தர் வந்து வேவர்டாக போனாங்கன்னா இன்னொருத்தர் சப்போர்ட்டிவ் வேணும். ஸோ அந்த ரோலை சப்போர்ட்டிங் ரோல் பிரைடன் கார்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும். பென் ஸ்டோக்ஸ் சூப்பராக போடார். பட் அவரை தாண்டி இவங்கெல்லாம் போடணும்ல. ஸோ அதுதான் இப்போ ஜேமி ஓட்டன் வந்து 5th டெஸ்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஜேமி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 ஹிட்டரை பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நல்ல 2-3 overs போடுற பவுலராக தான் நான் பார்த்துருக்கேன். ODI ஃபார்மேட்டில் அவர் இப்போ தான் வராரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் அதுக்குள்ளே வந்துட்டார். எனக்கு புரியல அது ஏன் எடுத்திருக்காங்கன்னு. அவரோட டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஆஸ் அ பிளேயராக நான் அவர் T20லையும் ODIலையும் ரேட் பண்ணுவேன். டெஸ்ட்டு எனக்கு தெரியல. பார்ப்போம் அவங்க எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. பிளேயிங் லோன்லாம் ஆட வைப்பாங்களா, யாருக்கு பல்லாவும் தெரியல. லெட்ஸ் சி. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவங்களோட ஒரே ஸ்பின்னர் லயம் டாசன். இவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ஷோயிப் பஷீர். பால் அவ்வளோவா திரும்பாது. ட்ரிஃப்ட் பண்ணுவார், ஏரில் ஃப்ளைட் பண்ணுவார், டிசீவ் பண்ணுவாரே தவிர மற்றபடி இவருக்கு அவ்வளோ நாட் கிரேட் டர்னர் ஆஃப் த பால். ஆனால் பேட்டிங்கில் மட்டுமே ஃபஸ்ட் கிளாஸில் 10,000+ ரன்ஸ் வச்சிருக்காருங்க. அதே மாதிரி பவுலிங்லையும் 300+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால தான் இங்கிலாந்து 8 years கழிச்சு டாஸ்னு எடுத்தாங்க. நான் ஸோ நல்லாவும் போட்டார் 4th டெஸ்ட்டில். விக்கெட் விடனால நல்லா எக்கனாமிக்கலாக போட்டார். பேட்டிங்கில் வேணாலும் இந்த டெஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இங்கிலாந்து டீம் பற்றியும் பேசியாச்சு. இப்போ ஃபைனலாக ப்ரெடிக்ஷன்ஸ் பக்கம் போவோம். ஸோ இந்த டெஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத சீரிஸாக இருந்திருக்கு. இங்கிலாந்து அண்ட் இந்தியாவுக்கும் 18 centuries ஓவரால் ஸ்கோர் ஆயிருக்கு. பவுலர்ஸ்க்கு இது ஒரு கிரேவியார்ட் சீரிஸாக இருந்திருக்கு. பட் எனிவேஸ் இங்கிலாந்து கன் சிச்சுவேஷன்ஸில் ஜெயிக்கவே 2-1 லீடில் இருக்காங்க. இந்தியாவால் அந்த லீட் எடுக்க முடியல. 5th டெஸ்ட்டு நான் ஒரு இந்தியன் ஃபேனாக இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் அலைவாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும்னால இந்தியா தான் ஜெயிக்கணும். பட் இங்கிலாந்து ஆன ஆட்டத்துக்கு இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் இந்தியா
டிசர்வ் டு ட்ரா தி சீரிஸ். அதனால நான் எதுவும் இங்கிலாந்து 49 இந்தியா 51 ப்ரிடிக்ட் பண்ணுறேன். உங்களோட ப்ரிடிக்ஷன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏன் இந்தியா 51 இங்கிலாந்து 49னா அந்த லாஸ்ட் 2 நாள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் 4 டெஸ்ட்டில். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி அவங்க பவுலர்ஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எனர்ஜி லூஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்ஸ்மேன் அதனால் பவுலர்ஸ் வில் வின் யூ சாம்பியன்ஷிப்ஸ்ன்ற மாதிரி மெயின் சுச்சுவேஷனில் பவுலர்ஸ் தான் ஆடுவாங்க. ஸோ அதனால் என்ன தான் பும்ரா இல்லைனாலும் இந்தியா வந்து அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் அதுக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஃபாஸ்ட் பாலிங் தான் இந்தியாவுக்கு வீக்காக இருக்குது. ஸோ அதை அவங்க டெவலப் பண்ணோம். ஸ்பின்னர்ஸ் கூட விக்கெட் எடுக்கிறாங்க, பேட்ஸ்மேன்ஸும் ரன் அடிக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி இந்தியன் டீம் ஃபாஸ்ட் பாலிங் என்ன பண்ண அவங்கள நினச்சி தான் வின்னா லூஸ்ன்னு தெரியும். இங்கிலாந்து சிம்பிள் ஒரே அப்ரோச் தான், பேட்டிங்கில் பேஸ் பால் ஆடுவாங்க, பவுலிங்கில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இனி டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோன்னே அப்பப்போ ஏஷியா கப்பு மற்ற சீரிஸோட அப்டேட்லாம் வீடியோ வரும். ஷார்ட்ஸ்லையும் நான் அப்பப்போ போடுறேன். நீங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள். என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அப்பப்போ பண்ணுறேன். இந்த அளவுக்கு போடுங்க. ஏதாவது வீடியோவில் எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.